ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தையும் வாழ்க்கையும் என்ற தலைப்பிலே 2வது செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20, 21வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதிருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவரால் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போகும் என்று வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பிறரிடத்துல எப்படி அன்பை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறோம், அல்லது அன்பை நம்ம வாழ்க்கையில அபியாசிக்கிறவர்களா இருக்கிறோம் என்பதை தான் இந்த நாள்ல தியானிக்கலாம். இதுல இட்ஸ் a கமாண்ட்மெண்ட். கர்த்தர் கொடுத்த கட்டளை. எப்படி உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே நீ அன்பு கூற வேண்டும் என்பது. அதை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா என்று நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்துக்கு அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்படுது. எப்படி? தன்னுடைய சொந்த குமாரனை உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் சிலுவையில மரிப்பதற்கு தேவன் அனுமதித்தார். அதை காட்டிலும் மேலான அன்பு இல்லை. அதான் அகாப்பே லவ். அகாப்பே என்ற வார்த்தைக்கு என்ன? அது ஒரு கிரீக் வேர்ட். அதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தெய்வீக அன்பு. சரியா? புனிதமான அன்பு என்று சொல்லி எதிர்பார்க்காத ஒரு அன்பு. அதை தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். எப்படின்னா, ஒருத்தர் இடத்துல அன்பு காட்டுகிறோம் என்றால் அவர்கள் நமக்கு திருப்பி காட்டணும்னு எதிர்பார்க்காமல் செய்வது தான் அந்த புனிதமான அன்பு. அதான் தேவ அன்பு என்று சொல்லப்படுகிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளே நாமே ஆராய்ந்து வரும். காணாத தேவனை விசுவாசிக்கிறோம்னு சொல்றோம். காணாத தேவனை இடத்துல அன்பு காட்டுகிறோம்னு சொல்கிறோம். ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம உடன் பிறந்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் பொழுது அவங்களுக்கு எதிர்பார்க்காம, அவங்க கேட்கல அதனால நான் உதவி செய்யலன்ற சொல்லாம அவங்க நீடை புரிந்து கொண்டு போய் உதவி செய்வது, அதாங்க தெய்வீக அன்பு. அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். சகோதரனுக்கோ சகோதரியோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா, ஒருவேளை பொருளாதாரத்துல கஷ்டம், இல்ல வியாதியில கஷ்டம், அல்லது ஒரு நெருக்கத்துல ஒரு கடினமான சூழ்நிலையில அவங்க கிடக்குறாங்கன்னு சொன்னா, நம்ம அந்த இடத்துல அதை சகோதரியாய் அவர்களிடத்துல கடந்து சென்று, உங்களுக்கு இந்த பிரச்சனையை நான் கேள்விப்பட்டேன், இதுக்கு நான் என்ன விதத்துல உங்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க என்று நம்ம கேட்போமானால், அதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். உன்னை நேசிப்பது போல பிறன் நேசி. இப்போ நமக்கு பிரச்சனை, நம்ம யார் இடத்துலயாவது போய் உதவி கேட்கிறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் அவங்க கேட்கல அதனால நான் செய்யலைன்னு சொல்வது தெய்வீக தன்மை அல்ல. கேட்டாலும் கேட்கலனாலும் நம்ம அந்த இடத்துல பிரசன்னமாகி அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். குறிப்பாக நம்ம உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு. அது மாத்திரமில்ல, நம்ம நெருங்கிய நண்பர்கள் அவர்களுக்கு அந்த மாதிரி உதவி செய்வோமானால் தேவ அன்பு வெளிப்படும். சரியா? அன்பை பிரதிபலிக்க வேண்டும். எப்படின்னா, எப்ப நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அப்பவே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் என்னுடைய இருதயத்துல தேவ அன்பு ஊற்றப்பட்டுருச்சு. ரோமர் 5:5 அழகா தேவன் எழுதி வைத்திருக்கிறார். எப்ப நம்ம இயேசுதான் ஆண்டவர்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே தேவ அன்பு இருதயத்துல ஊற்றப்பட்டுருச்சு. சரியா? அப்ப இந்த தேவ அன்பை பிரதிபலித்துக்கிறோமா? எப்படி நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில அந்த அன்பை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறோம்? அதுதாங்க முக்கியம். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். வாழ்க்கையும் வார்த்தை என்று சொல்லும் பொழுது, இன்னைக்கு நாம் இந்த அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் வாழுகிறோமா என்பதை நம்ம சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப தேவன் அன்பா இருக்கிறாருன்னு நம்ம சொல்லுகிறோம். ஆனா நம்மளிடத்துல அன்பு பிறரிடத்திலே காட்டப்படுகிறதா? எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டுங்க. அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா, அந்த தாய் தகப்பனுக்கு 3 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், 3 பிள்ளைகள். திடீரென்று அந்த தகப்பனார் மரித்து போய் விடுகிறார். அவங்க ஒரு ரைஸ் மில் வச்சிருந்தாங்க. கொஞ்சம் வசதியான குடும்பம். ஆனா 3 சகோதரர்கள். மூத்தவர் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவங்க தகப்பனார் இறந்து விடுகிறார். 2வது பையன் 8வது படிக்கிறான். 3வது பையன் 6வது படிக்கிறான்.
இதான் அந்த குடும்பத்தின் நிலைமை. அந்த தாய் படிக்காத தாய், தகப்பனும் படிக்காத தகப்பன். ஆனா, அந்த பிள்ளைகள படிக்க வைக்கணுன்றதுக்காண்டி ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில போட்டிருந்தார்கள். மூத்த சகோதரன் தகப்பனார் இறந்த பின்பாக மூத்த சகோதரன் அந்த பொறுப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். அப்போ அவங்க தாயார் வந்து சொல்றாங்க, "அ மகனே நீ 10வது வகுப்பு படிக்கிற வரைக்கும் படிச்சிருக்க, போதும். உங்க அப்பா விட்டு போன அந்த பிசினஸ பாரு. தம்பிகளெல்லாம் படிக்க வச்சு அவங்கள உயருக்கு நடத்தலாம். நீ போய் அந்த தொழில பாரு." ஏன்னா, இப்போ பணி செய்றவங்க வந்து நமக்கு வருமானத்தில ஏமாத்துறாங்க. அதனால நீ போய் வேலைய பாருன்னு சொல்றாங்க அந்த தாயார். படிக்காத தாயார் அனுப்பி விடுறாங்க. அனுப்புனோனே இந்த சகோதரனும் கீழ்ப்படிந்து போகிறார். போயி அந்த பிசினஸ நல்லா செழிப்படைய செய்கிறார். அது செய்வது மாத்திரம் அல்ல, சம்பாதித்தது மாத்திரம் அல்ல, தன் கூட தான் தான் படிக்கல. என் சகோதரர்களாவது நல்லா படிக்கட்டும்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில 2 பிள்ளைகளையும் சேர்க்கிறாரு. அவங்க அங்க படிக்கிறாங்க. காலங்கள் கடந்து போகிறது. தம்பிமார் 2 பேருமே நல்லா படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு வந்துடுறாங்க. ஒருத்தரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்றாரு. ஒருத்தரு ஆசிரியரா பணி செய்றார். திருமணமும் பண்ணி வைக்கிறார். இவரு திருமணம் பண்ணிக்கிட்டு, இவருக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. சகோதரன் 2வது சகோதரருக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாரு. 3வது சகோதரருக்கு திருமணம் பண்றாரு. அவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே 2, 2 பிள்ளைகள். கடைசி தம்பிக்கு 2 ஆண் மகன். நடுவுல இருக்கிற தம்பிக்கு 1 மகன், 1 மகள். மூத்தவருக்கு 1 மகன், 1 மகள். காலம் கடந்து போகிறது. அந்த தாயார் சுகவீனப்படுகிறார். சுகவீனப்பட்டு ஆஸ்பத்திரியில இருக்கிற நேரத்தில, அந்த மூத்த சகோதரன் தான் பராமரிக்கிறார். ஏன்னா, மூத்த சகோதரன் நல்ல வசதியான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறார். மிச்சம் 2 பேரும் கவர்மெண்ட்ல தான் வேலை செய்றாங்க. கொஞ்சம் ஒரு லோ மிடில் கிளாஸ்ல இருக்கிறாங்க. இவர் அப்பர் கிளாஸ்ல இருக்கிறார். அப்ப அந்த அண்ணன் சொல்றாரு, அண்ணன்ட்ட போய் தம்பிமார் 2 பேரும் சொல்றாங்க, "அண்ணே நாங்க 2 பேரும் இயேசுவ அறிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் ஏனே அறிஞ்சுக்க கூடாது? நீங்க எங்களுக்கெல்லாம் உதவி செய்றீங்க. எங்க பிள்ளைகள படிக்க வைக்கிறதுலருந்து, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து, எங்களுக்கு வேலை வாங்கி குடுத்ததுலேருந்து, எல்லாமே நீங்க தான் பண்ணீங்கண்ணே. கடவுள் எங்கள ஆசீர்வதிச்சிருக்காரு. அதுமாரி நீங்களும் வாங்கண்ணே." "இல்ல தம்பி, நான் இருக்கிறேன். நான் இயேசுவ ஏத்துக்கொள்ளாமல் இல்ல. நான் ஏத்துக்கிறேன். ஆனா நடைமுறைப்படுத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு. கொஞ்சம் நாள் குடுங்கன்னு" சொல்ட்டாரு. இந்த தாயார் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. அப்ப அந்த தாயார் மூத்த சகோதரன கூப்பிடுறாங்க ஒரு நாள். கூப்ட்டு, "தம்பி, அ என் பீரோவ போய் தெற. லாக்கருக்குள்ள ஒரு மஞ்சப்பை இருக்கும். அந்த மஞ்சப்பைய எடுத்து கொண்டு போய் ஒரு 2வது தம்பியினுடைய மகள்ட்ட குடுத்துரு" அப்படின்னு சொன்னான். இவரும், "சரிம்மா நான் அத செஞ்சுடுறேன்ம்மா" அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகன். "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த தாயார் மறிச்சுடுறாங்க. மறிச்சு காரியம்லாம் நடந்த பின்பாக, இந்த மகன் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயி அந்த லாக்கர திறக்கிறாரு. அதுக்குள்ள அந்த மஞ்சப்பை இருக்கு. எடுத்துட்டாரு. எடுத்துட்டு தான் மனைவி, பிள்ளைகள கூப்பிட்டுட்டாரு. தம்பிக்கு ஃபோன் பண்ணி, "தம்பி நாங்க உங்க வீட்டுக்கு வர்றோம்." 2வது தம்பிக்கு ஃபோன் பண்ணி, "உங்க வீட்டுக்கு வர்றோம் தம்பி. நீங்க இருங்க எல்லாரும். கடைசி தம்பியும் வர சொல்லியிருக்கிறேன். ஒரு விஷயம் அம்மா சொன்னாங்க. அத உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு" சொல்ட்டு, இவர் குடும்பமாய் கிளம்பி போறாருங்க. அந்த 2வது சகோதரர் வீட்டுக்கு. போனாரு. அந்த மகள கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு, "எம்மா, கடைசியா எங்க அம்மா சொன்ன வார்த்தை இது. லாக்கருக்குள்ள இந்த மஞ்ச பை வச்சிருக்கேன். அத எடுத்து உன்ட்ட குடுக்க சொன்னாரும்மா" அப்படின்னு சொல்றார். உடனே அந்த மகள் வாங்கிக்கிட்டா. வாங்கிக்கிட்டு சொல்றா, "பெரியப்பா என்னன்னு பார்த்தீங்களா?" அப்படின்னா. "இல்ல, இல்ல. அம்மா உன்ட்ட குடுக்க சொன்னாங்க. நாங்க என்னன்னு பார்க்கல." "ஏன் பெரியப்பா இதுல என்ன இருக்குது?" "இல்ல, இல்ல. அம்மா உன்ட்ட தாம்மா குடுக்க சொன்னாங்க." குடுத்துட்டார். குடுத்த உடனே அந்த மக பிரிக்காமயே சொல்றா, "இது என்னவா இருந்தாலும் நாங்க 6 பேரும் பிரிச்சுக்கிறோம்." "நோ, நோ, நோ, நோ. இது உனக்கு எங்க அம்மா குடுக்க சொன்னது. நான் உன்ட்ட குடுப்பேன். அது உனக்கு உள்ளது. நீ மிச்சவங்களுக்கெல்லாம் குடுக்கக்கூடாது." "இல்ல பெரியப்பா, நீங்க தான் எங்கள படிக்க வச்சீங்க. எங்களுக்கு எல்லா விதத்திலயும் உதவி செஞ்சிருக்கிறீங்க. சித்தப்பா வீட்டுக்கு நீங்க தான் உதவி செஞ்சிருக்கிறீங்க. உங்க பிள்ளைக்கு நீங்க தான் உதவி செஞ்சிருக்கிறீங்க. இது எதுவா இருந்தாலும் நாங்க பிரிச்சுக்கிறோம்." "இல்ல, இல்ல. அது உனக்கு குடுக்கப்பட்டது. நீ தான் வச்சுக்கணும்னு" சொன்னாரு. நல்லா பாருங்களேன். எவ்வளோ பெரிய அன்பை வெளிப்படுத்துறாரு பாருங்க. அந்த மகன் அழுதுகிட்டே பிரிச்சு பார்க்குறாரு. பிரிச்சு பார்த்தா, ஒரு ரூ. 2,00,000 ரொக்கமும், 25 பவுன் நகையும் இருக்குங்க. அந்த புள்ள அழுகுறான். "பெரியப்பா, இது அக்காவும் இருக்கிறாங்க. அக்காக்கு நான் பாதி குடுத்துடுறேன்." "நோ, நோ, நோ. எனக்கு வேணாம்மா. நீ வச்சுக்க." யோசிச்சு பாருங்க. அதாங்க தெய்வீக அன்பு. யோசிச்சு பாருங்க. இதே இது என்னையும் நான் யோசித்து பார்த்தேன். இப்படி எங்க அம்மா என்ட்ட சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்? மஞ்ச பைய எடுத்து திறந்து பார்ப்பேன். இல்ல,
என்ன ஆகும்? திறந்து பார்த்து எவ்வளோ இருக்கு என்னன்னு பார்த்துட்டு, கொஞ்சத்த எடுத்து வச்சிருக்கிற மனநிலைக்குள்ள நம்ம இருப்போம். சரியா? ஆனா பாருங்க, இயேசுவை அறியாத மனிதன், ஆனா இயேசு மேல நம்பிக்கை உள்ள மனிதன், சகோதரர் 2 பேரும் இயேசுவை பின்பற்றுகிறவங்க, அவங்க அன்ப பிரதிபலிக்கிறாங்க. அதே மாரி நம்மளும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக, என்னன்னு கூட பார்க்காம கொண்டாந்து குடுத்தாரு பாத்தீங்களா? அதான் தெய்வீக அன்பு. நாம் எப்படி பிறரிடத்தில் அன்பை காட்டுகிறவர்களா இருக்கிறோம்? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மள நெறைய விதத்துல ஆசீர்வதிச்சிருக்காங்க. நெறைய விதத்துல நம்மள உயர்த்தியிருக்கிறாரு. ஆனா, நம்மளுடைய மனநிலை எப்படியா இருக்கிறது? தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பாவிகளா இருக்கையில, தேவன் நம்மளை நேசித்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஆனா, அத காட்டிலும் மேலான அன்பு ஒண்ணும் கிடையாதுங்க. யோசித்து பார்க்கலாமா? நம்மளை நாம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாள்ல ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட இந்த அன்பை குறித்து, தெய்வீக அன்பை குறித்து நாங்க புரிந்து கொண்டோம். எங்க வாழ்க்கையில நாங்க அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமது கிருபையினால தாங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே. உங்கள் சகோதரர் அகஸ்டஸ், அகாப்பே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரீஸ், மதுரை. கவுன்சிலிங்க்கு தேவையானால் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணவும். ஆமேன்.